இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேர் ஒரு சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. எனக்கு தோள்பட்டை வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, ஒரு பக்கம் தோல் மட்டும் வலிக்குது. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வலி அடிக்கடியே தாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்த்தோ கம்ப்ளைண்ட் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னா எப்படி வரும்? எனக்கு முட்டு வலி வருது, பின்முதுகில் வலி வருது, ஃபிங்கர் ஜாயின்ஸில் வருது, தோள்பட்டைகளில் வலி, இப்படி எல்லா எலும்பு ஜாயின்ஸில் அவங்களுக்கு எலும்புகளில் ஒரு தேய்மானம் இருக்குது. இதில் எங்கேயுமே எனக்கு வலி இல்லை, முட்டு வலி இல்லை, பின்முதுகு வலி இல்லை, ஆனால் ஒரு தோள்பட்டை மட்டும் வலிக்குது, இல்லை 2 தோள்பட்டையும் வலிக்குது. அதில் என்ன பிரச்சனை எனக்குவா இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம உடனே ஒரு டாக்டரை பார்க்குறோம். நம்ம அவங்களை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அந்த டாக்டர் நம்மளை டயக்னோசிஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, அந்த நோய் என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்லொகேஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எலும்பு தேய்மானங்கள் இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு பதிலே சொல்கிறாரு. எனக்கு என்னவோ இருந்தாலுமே ஒரு டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் மாத்திரை கொடுத்தா வலி குணமாகுது, ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தோள்பட்டை, கழுத்து வலி, 2 தோல்லையும் வலி, இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எங்கேயுமே எனக்கு வலிக்காமல் இது மட்டும் ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ராங் போசஸில் இருக்கவங்களுக்கு வரும். ஒரு கை மட்டும் இப்படி ஊனி வேலை செய்கிறவங்க, நைட்டு ஒரு பக்கமாக மட்டும் ஒரு கழிச்சு படுக்கிறவங்க, ஒரு கையில் மட்டும் ஒரு பிள்ளைங்களோட ஸ்கூல் பேக்கோ இல்லை பிள்ளைங்களை தூக்கிட்டு வர்றதோ, ஒரு கையில் ஒரு குழந்தைய பாப்பாவை தூக்கிட்டே இருக்கிறதோ, ஒரு கைக்கு மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுக்குறவங்க, இல்லை எனக்கு 2 கையிலையுமே தோள்பட்டை வலிக்குதுன்னா இந்த 2 தோள்களுக்கு மட்டுமே நீங்கள் அழுத்தம் கொடுக்குற மாதிரி, நம்மளுடைய தலையினையை ராங் போஸில் வச்சு படுக்கிறவங்க, ரொம்ப தப்பான ஒரு போஸில் படுக்கிறவங்க, ரெகுலராக கம்ப்யூட்டர் பார்க்கும்போது இப்படி கூன் போட்டு பார்க்குறவங்க, பிரா போடாத பெண்கள், குறிப்பாக உள்ளாடை பிரா போடாத பெண்கள், நான் வீட்டுக்குள்ளே பிரா போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த கழுத்து வலி, தோள்பட்டை வலி, பின்முதுகு வலி இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள். நான் தொடர்ந்து இப்படி குனிஞ்சு நான் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் தொடர்ந்து இப்படி குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருப்பேன், நான் தலையணையை நைட்டு ரொம்ப நேரம் ஃபோனை பார்க்கும்போது தலையை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு போஸ்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி தவறெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தோள்பட்டை வலி வரும். நீங்கள் உட்கார சேர், அது உங்களை பின்னால் கொடுக்குற அழுத்தம், நீங்கள் உட்கார காரு, பஸ், இது பின்னால் கொடுக்குற சில அழுத்தங்கள், இல்லை நான் ஒரு பெரிய செயின் ஒரு 10 பவுன் செயினை நான் கழுத்தில் போட்டுட்டு சுற்றுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு தோள்பட்டைகள் வலி வரும். இந்த ராங் ப்ராசஸை அவாய்ட் பண்ண வேண்டியது கட்டாயம் உங்களுடைய கடமை. ஸோ ஒரு தலையினை வச்சு படுக்கும்போது முறையாக வைக்கணும். நீங்கள் கையை ஒரு பக்கமாக ஊனிட்டுருக்கீங்கன்னா அது சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்கன்னா நல்லா நேராக உட்காந்து சிஸ்டம் உங்களுக்கு நேராக கரெக்டான போஸ்டில் உட்காந்து, இந்த மாதிரி போஸ்டில் தான் கம்ப்யூட்டர் பார்க்கணும். நைட்டு ஃபோன் பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டான ஒரு போஸ்டில் நீங்கள் பார்க்கணும். சரி, இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், தோள்பட்டை வலி, எனக்கு இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் யூடியூப்பில் போய் எக்ஸசைஸ் ஃபார் நெக் பெயின், எக்ஸசைஸ் ஃபார் ஷோல்டர் பெயின் அப்படின்னு போடுங்க. தோள்பட்டை வலிக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா இப்படி மாற்றி போடுங்க, யோகா ஃபார் நெக் பெயின், யோகா ஃபார் ஷோல்டர் பெயின் அப்படின்னு. ஷோல்டர் பெயினை, தோள்பட்டை வலியை குணமாக்கக்கூடிய யோகா என்ன, இல்லைன்னா யோகா ஃபார் சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், எக்ஸசைஸ் ஃபார் சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், இந்த மாதிரி போடும்போது இந்த வலி குணமாகறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன யோகா பண்ணணும், இது நீங்கள் தினசரி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் தோள்பட்டை வலியில் வரும். இது போக இதெல்லாம் காரணம், இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும், ஒரு டிஸ்லொகேஷன் இருந்தாலும், வேறு சில காரணங்கள் இருக்குது. அதனால் நைட்டு ஒரு 15 பாதாம் பருப்பு, ஒரு 20 உலர்ந்த திராட்சை, பாயசத்துக்கு போகிற கிஸ்மிஸ் பழம், இந்த தேன் கலரில் இருக்கிறது, இதை ஊற வைங்க. காலையில் ஊற வச்ச தண்ணியோடு அப்படி தோலோடு போட்டு மிக்சியில் அரைச்சி காலையில் ஒரு 7:30 மணிக்கு இந்த ஜூஸ் குடிங்க. இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகி எலும்பு தேய்மானங்கள் குறைய ஆரம்பிக்கும். வாக்கிங் ரெகுலராக போகும்போது நிமிர்ந்து நடங்க. பெண்கள் கம்பல்சரி பிரா போடணும். பிராவோட ஸ்டிப்பை நல்லா மேலே தூக்கி மார்பங்கள் மேலே இருக்கிற மாதிரி பிரா போட்டு நிமிர்ந்து வாக்கிங் போகணும். பகல் முழுக்க நீங்கள் 90 வயசானாலும் பிரா போடுறதை நிறுத்தக்கூடாது. இரவு நேரத்தில் மட்டும்தான் பிரா போடக்கூடாது இல்லையே. பெண்கள் நீங்கள் பிரா போடாமல் இருந்தீங்கன்னா இந்த தோள்பட்டை வலி, பின்முதுகு வலியை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுவும் பெரிய மார்பகம் இருக்கிற பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப வரும். ஸோ நீங்கள் எப்போ உட்காரும்போது நிமிர்ந்து உட்காரணும். கூன் போட்டு உட்காருது, இப்படி உட்காரலாம், நல்லா நிமிர்ந்து உட்காந்து வேலை செய்யுங்க. வாக்கிங் போகும்போது பிரா போட்டுட்டு நிமிர்ந்து வாக்கிங் போங்க. நீங்கள் யோகா கிளாஸ் போறீங்க, முதல் யோகா நிமிர்ந்து உட்காருங்க, பத்மாசனத்தில் உட்காருங்க, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் போகிறோம், மலையேறது குதிரையறதுலாம் அடுத்துதான். ஆனால் முதல் ட்ரைனிங்கை நிமிர்ந்து அட்டென்ஷனில் நில்லுங்க. ஸோ இந்த நிமிர்ந்து நிற்க வேண்டியது, நிமிர்ந்து நடக்க வேண்டியதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். தோள்பட்டை வலியை பொறுத்தவரை எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், எங்கெங்கேயோ போனால் சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் என்னால் குணமாகவே இல்லைங்கிறது முழுமையாக டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்துகிறோம். ஸோ முதல்ல இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதை பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. நன்றி, வணக்கம்.